அக்கா அக்கா என்னம்மா? ஏதாவது ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கா. என்ன ஸ்வீட்டு? என்ன வேணும்? ஏதாவது பாயசம் அது மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி தாக்கா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பியா? ப்ளீஸ்க்கா. சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிற? பாயாசம். பாயாசம். என்ன பாயாசம் பண்ணலாம்? உனக்கு ஒரு புது விதமான பாயாசம் ரெடி பண்ணி தரேன். வா போல. கம். என்ன பாயாசம் பண்ண போறக்கா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நீ பாயாசம் கேட்கணும் முடிவு பண்ணிட்ட. யோசிச்சு பார்த்தேன், வீட்டில் ஜவ்வரிசி இருக்குது. இதை வச்சு உனக்கு ஒரு பாயாசம் பண்ணலான்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். ஒரு 100 கிராம் இருக்கும். என்ன, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், அப்புறம் வந்துட்டு ஒரு கப் ஜீனி, அப்புறம் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்திருக்கேன். நமக்கு வேணும்னா இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு வேணான்னு வச்சிடலாம். ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சிருக்க போல. ஆமாம், ஜவ்வரிசி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஊறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசின்றதுனால கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் 2 கப் தண்ணி வந்துட்டு ஊற்றி கொதிக்க விட போகிறேன். சரியா? ஓகே. பாரு, தண்ணி கொதிச்சிருக்கான்னு பார்த்தியா? கொதிச்சிருக்கா? இப்போது நம்ம இந்த ஜவ்வரிசியை உள்ளே போட்டிடணும். இப்போது இந்த ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். சரியா? ஓகே. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாமா? கொதிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. தெரியுதா? நல்லா பார்த்துக்க, வெந்துருச்சு. நல்லா போடும்போது நல்லா ஒயிட் கலர்ல இருந்துச்சு. இப்போ நல்லா தெரியவே இல்லை. பத்தியா? அதுக்கு பேரு தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்படியா? எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா? இப்படிதான் நான் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம பாலை சேர்க்குறோம். ஓகேவா? எவ்வளோ பால்? இது ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்கும். இந்த அளவுக்கு 1/2 லிட்டர் பாலாவது சேர்த்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தியா, நான் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வெந்துட்டு இருக்கு இதோட சேர்த்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பக்கத்தில் நெய் வந்துட்டு நான் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பை வந்துட்டு வறுக்க போகிறேன். வறுத்து இதில் நான் போட போகிறேன். ஓகேவா? அது வரைக்கும் சும்மா நிற்காம இதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டு அடி பிடிச்சிடும். பண்ணுறேன். முக்கியமாக ஒரு மேட்ரு, இப்போ நான் இதில் ஜீனி போட போகிறேன். என்ன, ஒரு 3/4 கப்பு அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துட்டு போடலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அப்புறம் தெகும். ஸ்வீட்டாக இருந்தால் திகட்டிடும். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த அளவு போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அது கொஞ்சம் கரைஞ்சி வேகட்டும். நான் இந்த பக்கம் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பை வறுக்க போகிறேன். கிஸ்மிஸ் பழத்தை போடுங்க. அப்படியே போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இதில் போட போகிறேன். சரியா? பரவாயில்லையே, நீ சொன்ன மாதிரி போட்டாலும் நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம தான் அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறணும். அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை வந்துட்டு எடுத்துடணும், அந்த தோலெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு திப்பி திப்பியாக தெரியும், வாயில் படும், சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு இதை நான் போடுறேன். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசமாக இருக்கும். நல்ல மணமாக இருக்கே நீங்கள் சொன்ன மாதிரியேவும். நல்ல மணமாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சோன்னு குங்குமப்பூ போட்டு நம்ம இதை வந்து இறக்க போகிறோம். சரியா? சும்மா ரொம்பலாம் போடக்கூடாது. குங்குமப்பூ பொறுத்த வரைக்கும் சும்மா பிஞ்சு கூட இல்லை, சும்மா ஒரு பேருக்கு அப்படி 2 அப்படி போட்டு இறக்கிடலாம். இது ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சா? அவ்வளோதான். பரவாயில்ல, ஈஸியாக இது சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நீ கூட பண்ணலாம். கண்டிப்பாக நான் ஒரு நாள் பண்ணி உங்களுக்கு தரேன். பண்ணி கொடு. நீ உங்கள் வீட்டுக்காருக்கும் பண்ணி கொடு. நீ கேட்ட பாயாசம் ரெடி. சாப்பிட்டு பாரு. பார்க்கவே சூப்பராக இருக்கே. டேஸ்ட் பண்ணி பாரு. செமையாக இருக்குக்கா, சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும்.